இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியர்களை பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியில் தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆவியானவர் நம்மோடு பேசும்படி இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20-21. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இவள் 16 என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்ன? ஈசாக்கின் ஜெபம். வேதாந்தத்தில் அநேகருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அதில் ஈசாக்கின் ஜெபம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வார்த்தையான அனுபவம் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலடியாக இருந்த தன் மனைவிக்காக. மலடி என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத பாத்திரம். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பாத்திரம். அந்த மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று இந்த வசனத்தில் இருக்கு. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, போன வாரம் ஜெபம் பண்ணார், இந்த வாரமே ஆசீர்வாதம் கிடைச்சிட்டுது, அடுத்து ஒரு வருஷம் முடிகிற 10 மாதம் முடிகிற போது ஈசாக்கு பிறந்துட்டார், சாரி ஒரு வருஷம் முடிகிற போது ரெபெக்காளுக்கு குழந்தைகள் பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தை இதை பார்க்கும்போது உங்களுக்கு உருவாக்கலாம். நல்லா யோசித்துவிடுங்க. அப்படி இல்லை அருமையானவர்களே. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கல்யாணம் முடியும் போது வயசு எவ்வளவு, பிள்ளைகள் பிறக்கும் போது வயசு எவ்வளவுங்கிறது போட்டிருக்கு. 40 வயசில் திருமணம், 60 வயசில் பிள்ளைகள். அப்போ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறான்? 20 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறான். யாருக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறான்? கற்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு அருகதை இல்லாத, தகுதி இல்லாத ஒருவருக்காக அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால், கற்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு தன் மனைவி தகுதி இல்லாதவள் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணணும்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பீங்கன்னு யோசித்து பாருங்கள். அதோட விட்டுருவோம், அதோட அந்த எண்ணமே போயிடும். ஆனால் 20 வருஷம் அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். 20வது வருஷத்தில் பெற்றுக்கொள்கிறான். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அந்த ஈசாக்கினுடைய ஜெபத்தினுடைய தன்மை என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். மத்தேயு 21ஆவது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். மலடியாக இருந்த, கற்பத்தை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாதிருந்த அவளுக்காக விசுவாசத்தோடு கூட ஈசாக்கு ஜெபித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தையில் சிந்தித்து பாருங்கள். ரோமர் 12:12 நம்ம வாசிக்கிறோம், ஜெபத்திலே உறுதியாய் தடுத்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தடுத்திருங்கள். ஒரு நாள் ஜெபம் பண்ணோம், ஒரு வாரம் ஜெபம் பண்ணோம், ஒரு மாதம் ஜெபம் பண்ணோம், பதிலே தெரியல. நம்ம ஜெபம் பண்ணோன்னே கிடச்சிட போது, அது எப்போ கிடைக்கணுக்கோ அப்போ தான் கிடைக்கும். இப்படி எத்தனை ஜெபத்தை கைவிட்ட நாட்களை யோசித்து பாருங்கள். அப்படியே உதறி போட்ட நாட்களை யோசித்து பாருங்கள். ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறான். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவள் என்பது தெரிந்த போதிலும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருந்தான். அந்த ஜெபத்தினுடைய முடிவு தான் ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 113:9 சொல்கிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் யார்?
நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்குகிறவர். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத பாத்திரத்தை ஆசீர்வதித்து பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறவர். ஏன் உங்களுக்கு செய்ய முடியாது? ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது? நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவையில கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிங்க. ஈசாக்குடைய ஜெபத்துடைய தன்மை குறித்து கொஞ்சம் வேகமாக வாசித்து நம்ம முடிப்போம். அதை வாசிக்கும் போது எனக்கு முதல்ல நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி இந்த நிலைமையில் இருக்கிற மனைவிக்காக இத்தனை வருஷம் ஈசாக்கால் ஜெபிக்க முடிஞ்சது? முதல் காரணம், தன் தகப்பனாருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து அவன் ஜெபிக்கிறான். வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபித்தான். என்ன வாக்கு தத்தம்லாம் வச்சு ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 15:5 வாசிக்கிறோம். கூடாரத்துக்குள்ளே இருந்த ஆபிரகாமை வெளியே வர சொல்லி வானத்தை பாருன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தை எண்ணு, இதே போல் ஒரு சந்ததி இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். எப்பா இந்த மாதிரி சொன்னார் ஆண்டவர், இத்தனை வயசில் சொன்னார், இத்தனை வயசில் தான் நீ பிறந்த, அதுக்கு பிறகு இப்படியெல்லாம் சம்பவிச்சது, உன் மூலம் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ இவன் ஜெபிச்சிருக்கிற போது என்ன ஜெபிக்கிறான்? வாக்கு தத்தம், ஆண்டவரே கூடாரத்துக்குள்ளே இருந்தே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்குன்னு சொல்கிறீரே, அப்படின்னா என்னுடைய மனைவியுடைய ஆசீர்வாதம், என் மனைவி மூலம் தான் அந்த சந்ததி வரணும், நாங்கள் தானே வாக்கு தந்த சந்ததி பிள்ளைகள், அதை நீர் ஆசீர்வாத வசனத்தை உறுதிப்படுத்தாரும், அந்த வார்த்தையை நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி அவன் ஜெபிச்சிருப்பான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்குன்னு பெயர் விடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதுபடி நான் பிறந்தேன், எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்கு, அப்போ அந்த சந்ததியின் ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? இந்த வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்தி தாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையும் கூட வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிங்க. எந்த காரியத்தில் நீங்கள் நன்மை பெறலையோ, எந்த காரியம் உங்களுக்கு தாமதமாக இருக்குதோ, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்லாம் நீங்கள் சொல்கிறத விட, அவங்களுக்கு செஞ்சிரே இவங்களுக்கு செஞ்சிரே அதெல்லாம் சொல்கிறத விட உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்கிறார் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிங்க. அதே அவன் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். பார்த்தீங்களா? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்கப்பா, அந்த வார்த்தையை நிறைவேற்றினாங்க. அப்போ ஈசாக்கு வாக்கு தத்தங்களை சொல்லி அதை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிற ஒரு மனுஷன். 2வது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு காரியம் அந்த அதிகாரத்தில் இருக்குது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், ஈசாக்கு தன்னுடைய மனைவியுடைய நிலைமை இப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி அறிஞ்ச போதிலும் தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாமே, சோர்ந்து போய் தளர்ந்து போய் வார்த்தை பேசியிருக்கவே மாட்டான். ஏன்னா வாக்கு தத்தத்தை அறிந்திருக்கிறான், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் தேவன் என்பதை அறிந்திருக்கிறான். அப்போ தன்னுடைய தகப்பனுடைய காரியத்தை பார்க்குறான், எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னென்ன வார்த்தை சொன்னார், என்ன விதமாக நடத்தியிருக்கிறார். அப்போது சந்ததியை கடக்கிற மணலை போல வானத்தை நட்சத்திரம் போல ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பவுல் கொரிந்தி சபையாருக்கு நிருபம் எழுதும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நாங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. பார்த்தீங்களா? நாங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. உங்களுக்கும் தேவனிடத்தில் இரக்கம் இருக்கு இல்லையா? நீங்களும் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவங்க தானே, கிருபை பெற்றவங்க தானே. அப்போ நீங்கள் ஏன் அப்படி சொல்லக்கூடாது? நான் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறேன், தேவன் தம்முடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறாரு, அதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தளர்ந்து போக மாட்டேன். வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்ற வல்லவர், அவர் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன், நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், நான் துதித்து கொண்டே இருப்பேன், சோர்ந்து போக மாட்டேன் சொல்லலாமே. ஆமே, அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை,
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஆட்டுக்கடாவை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி தான் ஈசாக்கு மீட்கப்பட்டான். அப்போ தகப்பன் ஆபிரகாம் அதை சொல்லியிருப்பார், எப்பா உன்னை ஒரு நாள் பலி செலுத்தி சொன்னார், நான் பலிபீடத்தில் கட்டிட்டேன், கத்தி எடுத்தேன், பிளேனமில் கைப்பட சொன்னார். அப்போ பார்க்குறேன் முள்ளில் சிக்கிக்கிட்டு இருக்க ஒரு கடா, அதை நான் பலி செலுத்தினேன் உனக்கு பதிலாக, அதனால தான் நீ ஜீவனோடு இருக்கிற. அப்போ இதெல்லாம் அந்த வார்த்தையை அவனை பலப்படுத்தியிருக்கோம், அவனை இன்னும் தைரியப்படுத்தியிருக்கோம், திடப்படுத்தியிருக்கோம். அதனால தான் அவன் சொல்கிறான், சோர்ந்து போகாமல் ஈசாக்கு ஜெபிச்சான் என்பதை அந்த வார்த்தை மூலமாக நம்ம அறிய முடியுது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஆமாம், எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யோசிங்க. இனி மூன்றாவது ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது, ஒருவன் ஞானத்தில் குறைவில்லாதவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதிலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அப்போது ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்தான் அப்படின்னு சொன்னால், மூணாவது ஒரு அனுபவம் என்ன? சந்தேகப்படாமல் ஜெபித்தான். நமக்கு எங்கே கிடைக்க போகுது அந்த எண்ணமே அவனுக்கு வரலை. சந்தேகப்படாமல் ஜெபித்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் ஜெபிக்கிறவங்க தான். உங்களுடைய தேவை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய காரியத்தை கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் சந்தேகப்படாமல் ஜெபிக்கிறீங்களா? அதுதான் நம்ம வாசித்தோம். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அதனால் தான் ரோமர் 4:20 ஆபிரகாம் சொல்லும்பொழுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், பார்த்தீங்களா, அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஆண்டு சொன்ன வார்த்தை, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. 28 வாசிக்கிறோம், என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை. இப்படிப்பட்ட வார்த்தை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதுனால ஈசாக்கு தன் ஜெபத்திலே சந்தேகம் இல்லாதபடி ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுதும் மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் தம்முடைய சீஷர் ஜனங்களுக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு செயல்பாடு ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்தது என்பதைத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக அறிய முடிகிறது. நல்லா யோசிங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். கர்த்தருடைய கரிசனை பாருங்கள். கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கின்படி ஈசாக்கு பிறந்திருக்கிறான். ஈசாக்கினுடைய வழியாக உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். வானத்து நட்சத்திரம், கடக்கிற மணல், பூமியின் தூள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சொன்ன வார்த்தையை கர்த்தர் கரிசனை உள்ளவராக செய்கிறார். அதுதான் இல்லை வாசிக்கிறோம் பாருங்கள். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். பார்த்தீங்களா என்னாமோ 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தான் வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஏன் இந்த வார்த்தை அப்படி சொல்லியிருக்கு? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ மனுஷன் பொய் சொல்லுவான், சமயத்துக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி மனுஷன் சொல்லுவான். ஆனால் கர்த்தர் சொல்ல மாட்டார். பார்த்தீங்களா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, ஈசாக்கு ஒரு சந்ததி விளங்கும், நான் கொடுத்துருக்கிறேன், அப்போ இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றி ஆகணுமே என்பதில் கர்த்தரும் கரிசனையோடு வருகிறார். ஈசாக்கினுடைய ஜெபம் ஒரு பகுதி இருக்கிறது. ஆண்டவரும் ஈசாக்கின் சந்ததியை குறித்த ஒரு கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் முன்னால் நம்ம வாசித்தோமே, எசேக்கியேல் 12:25 நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அதே போல் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற விஷயத்திலையும் கர்த்தர் அதில் கவனமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிற தேசத்தில் பஞ்சம், அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். இதை பார்த்த அந்த தேசத்தில் இருந்தவங்க எல்லாரும் அவனுக்கு எதிராக எழும்புகிறாங்க.
அவன் தோண்டின துறவெல்லாம் தூத்து போட்டாங்க, விரட்டி விட்டாங்க. கடைசியில் அதே நபர் திரும்பவும் ஈசாக்கு கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணுறாங்க, நல்மனம் பொருந்துறாங்க. அப்போ அவங்க சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், 26, 28, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். பார்த்தீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்கிறாங்க. 29 சொல்கிறாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்போ இது எப்படி நடக்குது? என்ன சம்பவம் நடக்குது? ஈசாக்குக்கு ஒரு ஜெபம், வாக்குத்தத்தத்தை சொல்லி அவன் ஜெபிக்கிறான். சோர்ந்து போகாமல், சந்தேகப்படாமல் ஜெபிக்கிறான். அதோடு மட்டும் இல்லாதபடி ஆண்டவரும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் மறுபடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், அவள் கர்ப்பம் தரித்தாள். அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் சந்தேகப்படாமல், சோர்ந்து போகாமல் வாக்குத்தத்தத்தை ஜெபிங்க. உங்களுக்கு மேலே கரிசனை உள்ள ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக காரியத்தை நம்ம ஜெயமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் சந்தேகப்படாமல், சோர்ந்து போகாமல், ஜெபத்தில் வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தி ஜெபித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.